ரிசல்ட் வந்தாலும் வந்துச்சு. இந்த விறுவிறுப்புக்கு பஞ்சமே இல்லாமல் போய்கிட்டு இருக்கு. விஜய் சிஎம் ஆயிடுவாருன்னு நினச்சி எந்த கனவோட இருந்தால் இப்போ என்னமோ புது புது பிரச்சனையை கலந்து போயிடுறாங்க. இதெல்லாம் முன்னாடி இருந்துச்சா என்ன கூட எனக்கு தெரில. என்னமோ பெரும்பான்மையை நிரூபிக்க 118 சீட்டு வேணுமா, அவர் 108 இடத்துல ஜெயிச்சிருக்காரு. 10 சீட்டுக்காக கூட்டணி வைக்கிங்கிறாங்க. 10 சீட்டுக்காக அவர் கூட்டணி வச்சார்னா அவர் நினச்சதெல்லாம் செய்ய விடுவாங்களா? திருப்பி ஊழலாட்சி தான் எனக்கு தெரிஞ்சு வரும் தான் நான் நினைக்கிறேன். அதில் பத்தாவுக்கு திருமாவளவன் சார் சொல்கிறாராம், எனக்கு முதல்வர் பதவி கொடுத்தா கூட்டணி வருவேன் அப்படிங்கிறாரு. ஏன் நீ 2 சீட்டு வச்சுக்கிட்டு முதல்வர் பதவிக்கு ஆசைப்படலாமா? இதில் நியாயமா? ரீஎலெக்ஷன் வந்தால் கூட நிச்சயமாக விஜய் பெரும்பான்மையோட தொகுதியோடு ஜெயிப்பார். நிச்சயமாக ஆட்சியை பிடிப்பார், முதலமைச்சர் ஆவார். எனக்கு தெரிஞ்சால் ரீஎலெக்ஷன் வந்தால் பரவாயில்ல. ஆனால் அது வர வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அவர் கூட்டணி தான் வைக்க போகிறாரு. இதுக்கு இடையில் வர்ற விமர்சனங்களாக பார்த்தா பயங்கரமாக இருக்குது. ஒருத்தர் என்னன்னா டிவிகே வட்டச் செயலாளர் போக்சோ வழக்கில் கைதாகிருக்காராம், சிறுமி பாலியல் பலாத்காரம் அப்படின்னு சொல்லி. இன்னொருத்தர் நடு ரோட்டில் ஆட்டை வெட்டி அவங்களுடைய வெற்றியை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறப்ப எம்பி கொடூரமாக இருக்குது. இன்னொருத்தர் என்னன்னா பிறந்தநாளுக்கு அவர் பட்டாக்கத்தியை வச்சு வெட்டி கொண்டாடிக்கிட்டு இருக்காரு. அங்கிட்டு பார்த்தா தாவேக்கா தொண்டர்களே தண்ணி அடிச்சுட்டு ஏதோ ரகலை பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது. இதெல்லாம் பார்த்தா நல்லதுக்கு மாதிரி எனக்கு தெரியலை. விஜய்க்கு நிச்சயமாக கெட்ட பேர் தான் வரும். உங்களை நம்பி யாரும் ஓட்டு போடல, நீங்கள் யாருன்னு கூட தெரியாது. ஓட்டு போட்ட ஒரே காரணம் விஜய் சார் சொன்ன ஒரு காரணம் தான். ஊழலில் தான் ஆட்சியாக வரும், ஒவ்வொரு இடத்துலையும் நான் நிற்கிறேன்னு நினைங்க, மக்களுக்கு முழு பாதுகாப்பு கிடைக்குன்னு சொன்ன ஒரு வார்த்தைக்காகத்தான் எல்லாம் ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த நம்பிக்கையை காப்பாற்றுங்க. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு தப்பும் உங்களை பாதிக்காது, விஜயையும் ஓட்டு போட்ட எங்களையும் பாதிக்கும். எங்களையும் பார்த்து நையாண்டிய கேள்வி கேட்பாங்க. நிச்சயமாக விஜய்க்கு துணையாக இருங்க, நல்லது செய்யுங்க, முன்னுதாரணமாக இருங்க, ஆட்சி சிறப்பாக நடத்துங்க. விஜய் ஆட்சி சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பேர் வாங்குங்க. மேலே மேலே வாங்க. இனி அடுத்தடுத்த ஆட்சி உங்கள் ஆட்சியாகவே இருக்கட்டும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ.